அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. பேறுகால வேதனை. யோவான் 16 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 23 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். இன்பத்தின் முன் துன்பமானது பகலவன் முன் பனி போல மறைந்து விடுகிறது. என் உண்மையை ஆண்டவர் குழந்தை பேறு மூலம் அழகாக விளக்குகிறார். இது வெறும் ஓமை மட்டுமன்று, மெசியாவின் காலத்தை குறிப்பிட பழைய ஏற்பாடு பயன்படுத்திய ஒரு பொருள் மிகுந்த சொற்றொடர். மெசியா வெற்றியோடு வரும் முன்னே உலகில் எண்ணற்ற துன்பங்கள் நிகழும் என்று யூதர்கள் கருதினர். மெசியாவின் பொற்காலத்தின் தொடக்கமாக சொல்லொன்னா வேதனை உலகினரை ஆட்கொள்ளும் என்று பல பழைய ஏற்பாட்டு நூல்களும் கூறுகின்றன. இதோ ஆண்டோடைய நாள் வருகின்றது. கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது. மண்ணுலகை பால்நிலமாக்கும் நாள் அது என எசாயா வர்ணிக்கிறார். இந்த கொடும் வேதனைக்கு பழைய ஏற்பாடு பேறுகால வேதனை என்று பெயர் கொடுத்துள்ளது. இந்த சொற்றொடரையே இயேசு எடுத்தாண்டு இங்கு தமது இரண்டாம் வருகை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனை அவர் மறந்து விடுகிறார். என் இயேசுவின் அருள்வாக்கு இன்று மனத்தில் இருத்துவோம். மிகவும் யதார்த்தமான ஒரு வாழ்வியல் உண்மையை கிறிஸ்தவ வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக தந்திருக்கிறார். இறைமகன் இயேசு வேதனையின்றி உலகில் புது உயிர் தோன்றுவதில்லை. அந்த வேதனையை தாய்மார்கள் உள்ளன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்வும் ஒரு தாய்மை அனுபவம் தான் என்கிறார் நம் ஆண்டவர். நம் வாழ்வில் வருகின்ற துன்ப துயரங்கள் பேறுகால வேதனை போல அவை நம்மை வாட்டுகின்றன. ஆனால் அந்த துன்பங்களின் வழியாக உலகில் இறையாட்சி மலரும், ஆன்மாக்கள் மீட்படையும், உலகம் புது பிறப்பு அடையும். இதுவே கிறிஸ்தவத்தின் நெடுங்கால நம்பிக்கையும் அனுபவமும். இதன் பொருட்டுதான் ஆயிரக்கணக்கான மறை சாட்சிய தம் இன்னுயிரை இழக்க முன்வந்தன. தங்களின் வேதனையால் உலகில் மீட்பும் புது வாழ்வும் தோன்றும் என்பதால் அந்த வேதனைகளை மன நிறைவுடன் ஏற்றுக்கொண்டார். எத்தனை புனிதர்கள் தங்கள் நோய்களை முதுமையை மீட்பின் கருவிகளாக மாற்றினர். ஏன் நாமும் அவ்வாறு செய்யக்கூடாது? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவனில் ஏற்படும் துன்பத்தை மகிழ்வாக நான் ஏற்கின்றேனா? இயேசுவில் எனது உள்ளம் மகிழ்வாக உள்ளதா? நம்பிக்கையோடு இறைவனை தேடி எனது வேண்டுதலை கேட்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறைவனில் ஏற்படும் துயரத்தை மகிழ்வாக ஏற்கவும், இயேசுவில் எங்களது உள்ளம் மகிழ்வாக திகழவும், நம்பிக்கையோடு இறைவனை தேடி வாழவும் வரம் தாரும். ஆமீன்.